நீர் எங்களோடு கூட பேசுங்க, இடைப்படுங்க, உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு அனுப்புங்க. நாங்கள் என்ன கற்றுக்கொள்ள வேண்டுமோ, என்ன பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை தந்து எங்களை ஆசீர்வதியும். வழி நடத்துங்க அப்பா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12-13 வசனம் சொல்லுகிறது. உடனே ஆவியானவர் அவரை வனாந்தரத்துக்கு போகும்படி ஏவினார். அவர் வனாந்தரத்திலே 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்கள் நடுவே சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். தேவ தூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள். இந்த வசனத்தை நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறதான ஒரு வேத பகுதி. நாம் அதிகமாக நிறைய செய்திகள் இதில் கேட்டிருப்பீர்கள். இந்த வேத பகுதியில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை மட்டும்தான் நாம் கொஞ்சம் பார்க்க போகிறோம். ஆண்டவர் ஊழியத்திற்கு வருவதற்கு முன்பதாக வேறு பிரிக்கப்பட்டு, இந்த உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டு, அவர் யோர்தானிலே ஞானஸ்நானம் பெற்று ஊழியத்தை தொடங்குவதற்கு முன்பதாக ஆண்டவர் ஒரு 40 நாள் வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவானவர் செய்த ஒவ்வொன்றுக்கு பின்னாடியும் ஒரு தேவ திட்டம் இருக்கும். அதோடு கூட நமக்கு ஒரு பாடம் அதில் இருக்கும். அதை நம்ம ஏன் படிக்கிறோம்னா அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு பாடமாக. அதே வேளையிலே அதுக்கு பின்னாடி ஒரு தேவனுடைய திட்டம் இருக்கும். ஆண்டவர் ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பதாக, மனுஷர்களை போய் ஊழியம் செய்வதற்கு முன்பதாக, அவர் ஏற்கனவே நாசரத்தில் 30 வருஷம் சோதிக்கப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர் தாமே நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு, அதற்கு பிறகுதான் அவர் எங்கே வர்றாருன்னா யோர்தானுக்கு வர்றாரு. வந்த பிறகு அவர் ஊழியத்துக்கு போறாரு. 2வது ஃபேஸ், அவருடைய வாழ்க்கையில் 2வது பகுதி தொடங்குது. இப்படி தொடங்குவதற்கு நடுவில் கர்த்தர் அவரை வனாந்தரம் கொண்டு போய் ஒரு 40 நாள் ஆயத்தம் பண்ணுகிறார். ஆயத்தம் பண்ணும்போது பொதுவாக நாம் எப்பவுமே ஒரு ஊழியத்துக்கு போகிறோம், ஒரு உபவாச ஜெபம் இருக்க போகிறோம், ஒரு வருஷம் முடியும் போது ஒரு உபவாசம் இருக்கும், இல்லை 21 நாள் இருக்க போகிறோம் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணுறோம். அப்படி பண்ணும்பொழுது பாருங்க, நாம் எப்பவுமே உபவாசத்துக்கு ஒரு நல்ல காலநிலை, இடம், சூழ்நிலை எல்லாத்தையும் நாம் எதிர்பார்ப்போம். அப்படி போய் செய்யணுங்கிறது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. நம்ம அப்படி தான் செய்கிறோம். இப்போது மோசே பார்த்தீங்கன்னா மலைக்கு மேலே மேகத்துக்குள்ளே போயிடுவார். ஒரு மலை உச்சிக்கு போய் அங்கேருந்து மேகத்துக்குள்ளே போயிடுவார். அது ஒரு கம்ஃபர்ட் ஜோன் மாதிரி. அது அங்கே போய் தேவனோடு கூட இரவும் பகலும் 40 நாள் புசியாமலும் குடியாமலும் இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி சீஷர்கள் பார்த்தீங்கன்னா ஒருமனப்பட்டு ஒரு மேல் வீட்டு அறையில் ஒரு இடத்துல தங்கி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாலமோன் மண்டபத்தில் தங்கி இருக்கிறாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப் ஜோன் மாதிரி இருக்கும். எல்லாமே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து ஊழியத்தை தொடங்குவதற்கு முன்பதாக, அல்லது அவரை கொண்டு ஒரு காரியத்தை கர்த்தர் செய்வதற்கு முன்பதாக, அவரை கொண்டு போய் வச்சிருக்கிற இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வனாந்தரம். வனாந்தரத்தில் ஒரு மிக முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய இடம். வனாந்தரம்னா பார்த்துருப்பீங்களான்னு தெரியாது. அது ஒரு பாலைவனம் மாதிரி, ஆள் அரவம் இல்லாத இடம், யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த பக்கமும் அந்த பக்கமும் பல கிலோமீட்டருக்கு மனுஷர்கள் இருக்க மாட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் ஒரு அவசரத்திற்கு கூட தண்ணி கூட ஆள் இருக்காது. அந்த மாதிரியான ஒரு இடம். அங்கே தான் கொண்டு போய் வைக்கிறார். இந்த பகுதியை 2ஆக தியானிக்கலாம். ஆனால் நம்ம இந்த வனாந்தரத்தை பற்றி நிறைய நீங்கள் செய்தி கேட்டிருப்பீங்க. மனுஷனுடைய வாழ்க்கையில், அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் வனாந்தரம் என்று ஒன்று உண்டு. ஒரு சூழ்நிலை அப்படி ஒன்று வரும். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா வேதத்தில் எல்லாருக்கும் இருக்கும். இப்போது ஆபிரகாம் போய் என்ன செய்வார்னா ஒரு வனாந்தரத்துக்குள்ளேருந்து கடந்து போய் தான் கானானுக்கு வருவார். அதற்கு பிறகு ஈசாக்கு பஞ்ச காலத்தில் இருப்பார், அது ஒன்று இருக்கும். அதற்கு பிறகு யாக்கோபு ஒரு பிரயாணப்பட்டு போவார் சிரியாவுக்கு. அதற்கு பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தை கடந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுக்கப்புறம் நீங்கள் வேதத்தில் யார் வேணா எடுத்துக்கோங்க. எலியா வனாந்தரத்துக்கு போனார், எலிசா போனார், இப்படி யார் வேணா எடுத்துக்கோங்க. ஒரு வனாந்தரம் என்று ஒன்று இருக்கும். இயேசு கிறிஸ்து வரைக்கும் அத்தனை பேருக்கும் அப்படி ஒரு சூழ்நிலை ஒன்று வரும். அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் கடந்து போக போகிற ஒரு பகுதி. அது இல்லாமல் கிடையாது. இன்னைக்கு கடைசி காலத்தில் இருக்கிற உபதேசங்களில் ஒன்று, உங்களுக்கு உபத்திரவமே கிடையாது, எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. உபத்திரவத்தை நாம் விரும்பவில்லை, ஆனால் அது வாழ்க்கையில் ஒரு பார்ட். அது இல்லாமல் இருக்காது. அது ஒரு சைக்கிள், ஏதோ ஒரு இடத்துல வரும். உபத்திரவத்தில் 2 வகை இருக்குது. பவுல் சொல்றாரு, ஒன்று மாம்சத்தோடு, இன்னொன்று ஆவியோடு கூட, வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகளோடு. இன்னொன்று பசியோ பஞ்சமோ பட்டயமோ நிர்வாணமோ நாசமோசமோ. ஒன்று மாம்சத்தில் வரும், இல்லை ஆவியில் வரும். ஒரு சிலருக்கு 2ம் வரும். எப்படியோ ஒன்று கண்டிப்பாக வரும். ஒரு வனாந்தரம் வாழ்க்கையில் கடந்து வரும், ஒரு சூழ்நிலை வருவோம். எதுக்காக சொல்கிறேன்? அது நல்லது. ஏன்னா வேதம் சொல்லுது, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனாலே நான் பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். நாம் இந்த ஒரு கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய விரும்பும் பொழுது உங்களை ஒரு சூழ்நிலைக்குள்ளே நடத்துவார். அதுதான் உங்களை ப்ராக்டிஸ் பண்ணும், உருவாக்கும். வனாந்தரம் என்பதை நாம் கொஞ்சம் பார்க்குற விதத்தில் தான் இருக்குது. நாம் அதை நெகட்டிவாக பார்த்தோம்னா தான் நெகட்டிவ். ஆனால் வனாந்தரத்தை நீங்கள் இப்படி எடுத்துக்கொள்ளுங்க. இஸ்ரவேல் ஜனங்களை பொறுத்த வரைக்கும் வனாந்தரம் என்பது எதை குறிக்கிறதுனா, அங்கே அவர்களுக்கு மன்னா வருகிறது, கண்மலை தண்ணி வருகிறது, அவங்களுக்கு அங்கே மேகஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம் எல்லாம் இருக்கு, முன்னும் பின்னுமாக இருந்து பாதுகாக்கிறார். ஸோ சூழ்நிலை வரும்பொழுது கர்த்தர் வனாந்தரத்தில் நம்மளை எப்பவுமே என்ன செய்வார்னா, அங்கே நடத்துவாரே ஒழிய அங்கே பத்திரமாய் பாதுகாப்பார். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இது ஒரு சூழ்நிலை. இப்படி நாம் கடந்து போக வேண்டி வரும். நாம் அதை கடந்து போவோம். எல்லாருடைய வாழ்க்கையிலும் வரணுங்கிறது கட்டாயம் இல்லை. அது ஒரு எக்ஸாம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன்.
அது அந்த எக்ஸாம் வரணும். நீங்கள் எக்ஸாமே இல்லாமல் பாஸ் பண்ண தான் விரும்புவீங்க எல்லாருமே. ஆனால் எக்ஸாம் தான் உங்களை குவாலிஃபை பண்ணும் அடுத்த இதுக்கு போகிறதுக்கு. அது வந்து வைக்கும். சில நேரத்தில் பிள்ளைகளுக்கு ஜுரம் வரும்போது டாக்டர் சொல்லுவாங்க, நல்லதுன்னு சொல்லுவாங்க. 6 மாதத்துக்கு ஒரு தடவை, 1 வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன செய்யணும், நம்ம உடம்புல கொஞ்சம் ஒரு சின்ன ஜுரம் வரணும்பாங்க. ஏன்னா அப்போ தான் நம்மளுடைய இம்யூனிட்டி பவர்லாம் என்ன செய்யுமா, கொஞ்சம் ஆக்டிவ் ஆகுமா. இல்லைனா ஜுரமே வராமல் இருந்துச்சுன்னா இம்யூனல் சிஸ்டம் ரொம்ப வீக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த உபத்திரவம் என்பது அல்லது வனாந்திரம் என்பது ஒரு பகுதியாக இருக்கு. ஆனால் இன்னைக்கு நம்ம அதை மெயினாக பார்க்கல. நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, அந்த வசனம் சொல்லுது, அவர் வனாந்திரத்திலே 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்களுக்கு நடுவே சஞ்சரித்து கொண்டிருந்தார்னு. அதான் நான் சொன்னேன் இல்லையா, பொதுவாக நம்ம எப்பவுமே ஒரு நல்ல என்வாயர்மெண்ட் தானே விரும்புவோம். ஆனால் வசனம் இங்கே சொல்லுது, அவர் காட்டு மிருகங்களுக்கு நடுவே சஞ்சரித்து கொண்டிருந்தார். யோசிச்சு பாருங்க, ஏன் காட்டு மிருகங்களுக்கு நடுவில் கொண்டு போய் ஆண்டவர் அவரை வைக்கணும்? பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை கொண்டு போய் ஒரு காரியத்தை செய்யும் போது காட்டு மிருகங்கள் நடுவில் கொண்டு போய் வைக்கிறார் என்பது இருக்கிறது. இது ஆவிக்குரிய விதத்தில் தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த காட்டு மிருகத்தினுடைய காரியங்களை நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலிருந்து ஆண்டவர் சொல்லும் போதெல்லாம் ஒரு காரியத்தை சேர்த்துக்கொண்டே வருவார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனம் வாசிங்க பார்ப்போம். ஆதியாகமம் 1:28 வாசிங்க. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இது காட்டு மிருகங்கள், அதாவது ஆண்டவர் படைக்கும் போதே காட்டு மிருகம் நாட்டு மிருகம்னு படைக்கிறாரு. 1:24 ஆதியாகமத்துல, 28 அவைகளை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். 2வது இது முடிஞ்சிருச்சு, அவன் விட்டுட்டான், எல்லா காரியம் போயிடுச்சு. திருப்பி கர்த்தர் ரீஸ்டார்ட் பண்றாரு. நோவா வைத்து சொல்லுகிறார். நோவா இடத்துல சொல்லும் போது வாசிங்க, 9ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க பாப்போம். உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியுள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்துள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும். பூமியிலே நடமாடுகிற யாவும் சமுத்திரத்தின் மச்சங்கள் யாவும் உங்களுக்கு கையளிக்கப்பட்டன. ஒவ்வொரு வாட்டியும் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது, ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கும்போது அதன் மேலே ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். அதாவது இந்த காட்டு மிருகங்களுக்கு மேலே ஆண்டவர் என்ன செய்யறாரு, ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். அதை ஆண்டு கொள்ளுங்கள், உங்களை பற்றின பயம் அதற்கு இருக்க கடவுது, நீங்கள் அதை கையளிக்கப்பட்டது, அது மேல நமக்கு ஒரு அதிகாரம் இருக்கு அப்படின்றார். இந்த காட்டு மிருகம் அப்படிங்கிறதுடைய அதிகாரத்தை பத்தி நான் லிட்ரலா போக விரும்பல. அப்படின்னா நீங்க காட்டுக்கு போய் யானையை அடக்கணுமா, புலி அடக்கணுமா, சிங்கத்தை அடக்கணுமா, அந்த இடத்துக்கு நான் வரவே இல்லை. வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது எல்லாமே ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தினுடைய தன்மையா இருக்கிறது. இப்போ இந்த காட்டு மிருகம் அப்படின்னு சொல்லக்கூடியதுல ஆண்டவர் ஏன் காட்டு மிருகத்தோட சஞ்சரிக்கிறாருன்னா, அதை ஜெயிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஏன்னா இந்த காட்டு மிருகம் தான் மனுஷனை ஜெயிச்சிருச்சு. எங்க ஜெயிச்சுன்னு கவனிச்சா வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். தேவனாய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அப்போ இந்த சர்ப்பத்தினுடைய வார்த்தைக்கு தான் மனுஷி செவிசாய்த்தாள், மனுஷியோட வார்த்தைக்கு மனுஷன் செவிசாய்த்தான். டோட்டலாக எல்லாம் போயிருச்சு. அப்போ அந்த பிசாசு வந்து இயேசுகிட்ட சொல்லும் போது சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுது. யாருக்கிட்ட இருந்ததுன்னா ஆதாம் கிட்ட இருந்து கொடுக்கப்படுகிறது. இப்போ இயேசு சொல்றாரு, நான் இழந்து போனவங்களை மீட்கவும் ரட்சிக்கவுமே வந்தேன் என்று சொல்லி. ஆதாம் கிட்ட இழந்தது எல்லாத்தையும் மீட்கும்படிதான் இயேசு வந்தார். அப்போ இந்த காட்டு மிருகத்துக்கிட்ட எல்லாம் கொடுக்கப்பட்டு விட்டது. இப்போ இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு, சாத்தானால் சோதிக்கப்பட்டு, இப்போ அந்த சாத்தான் காட்டு மிருகத்தை வச்சுதான் ஆதாம பிடிக்கிறான். இப்போ இங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அந்த வசனம் மார்க்கு தெளிவா சொல்லுது, அவர் வனாந்தரத்தில் 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு காட்டு மிருகங்கள் நடுவே சஞ்சரித்தார். இந்த சாத்தானுக்கும் காட்டு மிருகத்துக்கு நடுவில் ஒரு சம்பந்தம் இருக்குது. அந்த காட்டு மிருகமாகிய பாம்பை தான், சர்ப்பத்தை தான் முதல்ல பயன்படுத்தி அந்த குடும்பத்தை பிடிச்சான். அதே மாதிரி தான் இப்போ வசனம் சொல்லுது, இந்த காட்டு மிருகத்தையும் சாத்தானையும் ஜெயிக்க வேண்டி இருக்கிறது. இதுதான் இயேசு கிறிஸ்துவானவர் அந்த வனாந்தரத்தில் காட்டு மிருகத்துக்கு நடுவிலே சஞ்சரித்து சாத்தானை ஜெயிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் இது நடக்கும். இயேசு எப்படி எல்லாவற்றையும் கிராஸ் பண்ணாரோ நாம அதை தான் செய்யணும். அவருடைய ஃபுட் ஸ்டெப்ஸ் அதை தான் நம்ம ஃபாலோ பண்றோம். அப்பதான் அவர் சொல்றாரு, வெளிப்படுத்தின விசேஷத்தை சொல்லும் பொழுது, நான் என் பிதாவினிடத்திலே நான் ஜெயம் பெற்று பிதாவினிடத்திலே அதிகாரத்தை பெற்றுக்கொண்டது போல அப்படிங்கிறார். நான் ஜெயம் பெற்று பிதாவினிடத்தில் அதிகாரத்தை பெற்றுக்கொண்டது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனையும் நான் என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்கார வைத்துக் கொள்வேன்ங்கிறார். அப்ப அவர் எப்படி ஜெயிச்சு பிதாவோடு கூட போய் சிங்காசனத்துல உட்கார்ந்தாரோ அதே மாதிரி நீங்களும் நானும் ஜெயித்து சிங்காசனத்துல அவர் கூட உட்கார வேண்டி இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த காட்டு மிருகத்தை ஜெயிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஒரு பார்ட். நீங்க நல்ல ஆதியாகமத்திலும் இருக்கு, நோவா கிட்டையும் இருக்கு, இயேசு கிட்டையும் இருக்கு. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ஆதியாகமத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இந்த தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக ஒரு இந்த அனிமல் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லுவாங்க. பவுல் சொல்லும் போது கூட சொல்லுவாரு, நான் மிருகங்களோடு கூட போராடினேன் போல போராடினேன் அப்படிம்பாரு.
அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது ஒரு வகையான ஸ்பிரிட். அந்த ஸ்பிரிட் வந்து நம்மளை என்ன செய்யும்? சபையோ விசுவாசியோ குடும்பத்தையோ நமக்கு விரோதமாய் அது போராடும். அப்போ சில நேரத்தில் வந்து இந்த பிசாசு விரட்டுறவங்க சொல்லுவாங்க, அங்க ஒரு பாம்பு மாதிரி இருந்துச்சு, அங்க வந்து அவங்க பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு ஸ்பிரிட் ஓடிச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் அதை பத்தி பேச விரும்பல. நான் சொல்ல வருகிறது வேறொரு விஷயத்தை குறித்து. இந்த காட்டு மிருகத்தை ஜெயிப்பது என்றால் என்ன அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். முதலாவது வேதத்துல நீங்க வாசிச்ச வசனமானது ஆதியாகமத்துல நீங்க வாசிச்சீங்க இல்லையா? 3ஆம் அதிகாரத்துல திருப்பி 1ஆம் வசனம் திருப்பி வாசிங்களேன் பார்ப்போம். தேவனாய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. முதலாவது இந்த சர்ப்பம் தான் முதல் குடும்பம், ஃபேமிலி, தோட்டம், சபை எப்படின்னு வச்சுக்கலாம். தோட்டம் என்பது சபைக்கு அடையாளமாக இருக்கிறது. ஏசாயா புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தின்படி அது தோட்டம் என்பது சபையாக இருக்கிறது. அதே நேரத்தில் தோட்டம் என்பது ஒரு குடும்பமாகவும் இருக்கிறது. ஏன்னா அங்க 2 பேரும் உள்ளே இருக்கிறாங்க. ஸோ நீங்க குடும்பம்னு வச்சுக்கலாம், சபைன்னு வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது முதலாவதான உள்ளே வந்த மிருகம் என்னன்னு கேட்டீங்கன்னா காட்டு மிருகம். இந்த காட்டு மிருகம் உள்ளே வருவதற்கு முதல்ல செஞ்ச தப்பு, நம்ம அடிக்கடி இந்த வசனத்துல நான் அதை வாசிக்கும் போது நினைப்பேன், ஆதாம் பழம் சாப்பிட்டாரு, ஏவாள் பழம் சாப்பிட்டாங்களா 2வது தான். முதல்ல அவங்க பண்ண மிகப்பெரியதான ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க பார்ப்போம். ஆதியாகமம் 2:15 வாசிங்க. தேவனாய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அப்ப தோட்டத்துக்குள்ள மனுஷனை வச்சதுக்கான நோக்கம் என்னன்னா, ஒன்னு அதை மெயின்டைன் பண்ணணும், பண்படுத்தவும். 2வது காக்கவும், வாட்ச் இட் அல்லது கீப் இட் அப்படின்னு இருக்கும் இங்கிலீஷ்ல. அதை பண்படுத்தவும் காக்கவும். யூ வாண்ட் டு காட், அதை எதுல இருந்து காட் பண்ணணும், எதுல இருந்து அதை பாதுகாக்கணும், யாருக்கிட்ட இருந்து பாதுகாக்கணும்? இவங்க 2 பேர் தானே இருக்கிறாங்க, வேற யாருமே இல்லையே. யாருக்கிட்ட இருந்து பாதுகாக்கணும்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் படைக்கும் போதே எப்படி படைக்கிறாரு? காட்டு மிருகத்தையும் நாட்டு மிருகத்தையும் உண்டாக்கினார் இருக்கு. 1:24 வாசிக்கும் போது காட்டு மிருகத்தையும் நாட்டு மிருகத்தையும் படைத்தார். அப்படி இருக்கும்போது கர்த்தர் ஒரு தோட்டத்தை, ஒரு வேலியை போட்டு ஒரு தோட்டத்தை கொடுத்து இதை நீ பார்த்துக்கோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வெளியே இருந்து எதுவும் உள்ளே வராம பார்த்துக்கோ அப்படின்னு அர்த்தம். அதான் காக்கவும் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த சர்ப்பம் என்பது தோட்டத்துக்குள் இருந்த மிருகம் அல்ல, தோட்டத்துக்குள் வந்த மிருகம், காட்டு மிருகம். தோட்டத்துக்கு வெளியே இருக்கிறதுக்கு பேர் தான் காடு. அப்ப அந்த வெளியே இருந்து உள்ளே வருகிறதான சர்ப்பம் அது வந்து இவர்களை வச்சிக்குது. அப்போ முதலாவது நாம் செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சர்ப்பம் உள்ளே வராமலேயே தடுக்கணும். சர்ப்பம் உள்ளா வராமலேயே தடுக்கணும். அது 2 பேருக்கும் உரியது, ஆதாமுக்கும் உரியது, ஏவாளுக்கும் உரியது. ஏன்னா ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட உபதேசம் ஏவாளுக்கும் உரியது. ஒரு சிலர் சொல்லுவாங்க, அது ஆதாமுக்கு தானே ஆண்டவர் சொன்னாரு, ஆதாம் தான் ஒழுங்கா காவல் செய்யாம விட்டுட்டான்னு. ஆதாமு கிட்ட சொல்லும் போது ஏவாள் ஆதாமுக்குள்ள இருக்கிறாங்க. நீங்க எபிரேயர்ல வாசிக்கும் போது ஆபிரகாம் மெல்கிசேதேக்குக்கு காணிக்கை கொடுக்கும் போது எபிரேயர் புத்தகம் சொல்லுது, காணிக்கை வாங்க வேண்டிய லேவியும் அவன் அறையில் இருந்தான் அப்படின்னு இருக்கு. சோ அதன் அடிப்படையில ஆதாமுக்குள்ள ஏவாளும் இருக்கிறாங்க. இவங்க 2 பேருடைய வேலை என்ன? இப்ப சொல்ல போனா கணவன் மனைவி 2 பேருடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீட்டுக்குள்ள அந்த பாம்பு நுழையாதபடி பாதுகாத்துக் கொள்வது உங்களுடைய பிரதானமான வேலை, ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். இப்ப இந்த பாம்புங்கிறது எதை தாங்க குறிக்குது, எதுக்கு அது அடையாளமா இருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிங்க 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிங்க. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிங்க. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். இப்ப ஆண்டவர் அத பவுல் எதுக்கு கம்பேர் பண்ணி எழுதுறார், ஆவியானவர் எழுதுறான்னு கேட்டீங்கன்னா, எப்படி சர்ப்பம் வந்து ஏவாளை வஞ்சித்ததோ அந்த உபதேசத்துக்கு ஈக்குவலா எழுதுறார். எந்த உபதேசம்? உள்ளுக்குள்ளே நாங்கள் ஒரு உபதேசம் கொடுக்கிறோம். அதாவது தோட்டத்துக்குள்ளே கர்த்தர் ஆதாமுக்கு ஒரு உபதேசம் கொடுத்திருக்காரு. என்ன கொடுத்திருக்காரு? இதை சாப்பிடாத, இதை சாப்பிட்டா நீ மரணம் அடைவ. இது சாப்பிடுறதுங்கிறது எதுக்கு அடையாளமா இருக்குன்னா உபதேசம், போஜனபானம். சோ சாப்பிடுறது அவர் எதுக்கு அடையாளமா கொண்டாடுறா? உபதேசத்துக்கு கொண்டாடுறாரு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த உபதேசத்தை நீ எடுத்துக்காத, இந்த உபதேசத்தை எடுத்தினா உனக்கு மரணம் வந்துடும். ஸ்பிரிச்சுவல் மரணத்தை பத்தி ஆண்டவர் பேசுறாரு. அதனால தான் அவங்க பழம் சாப்பிட்டா உடனே சாகல, சாவதில் சாவாய். அப்படி அர்த்தம் என்னன்னா, சாகவே சாவாய்னா நீ எதுல சாக போறியோ அதுல செத்துருவேன்னு அர்த்தம். உங்க ஆத்மா நரகத்துக்கு போயிடுன்றதுதான் ஆண்டவர் ஸ்பிரிச்சுவலா சொல்றாரு. அப்போ முதலாவதாக தோட்டத்துக்குள் ஒரு உபதேசம் கொடுக்கப்படுகிறது. இந்த உபதேசத்துக்கு மாறாக ஒரு உபதேசம் வெளியிருந்து உள்ளே வருது. அந்த உபதேசம் என்ன சொல்லுது? சாப்பிடுன்னு சொல்லுது. இவரு சாப்பிடாதேங்கிறாரு, அது சாப்பிடுங்குது. இவர் மரணம் அடையுங்கிறாரு, அவன் மரணம் அடைய மாட்டேங்கிறான். அப்படியே ஆப்போசிட் உபதேசம், அப்படியே ஆப்போசிட். இதைத்தான் கலாத்தியருக்கு எழுதும் போது பவுல் சொல்றாரு, நாங்கள் ஒரு உபதேசத்தை உங்களுக்கு கொடுத்திருக்க, அந்த உபதேசம் நித்திய ஜீவனுக்குரியதா இருக்க, ஆனால் வேறொரு உபதேசம் வெளியிலிருந்து வருகிறது. அந்த உபதேசம் உங்களை நாங்கள் சொல்லக்கூடிய இந்த உபதேசத்துக்கு நேர் மாறாய் நடத்துகிறது.
ஆனால் அந்த உபதேசம் மரணத்துக்கு ஏதுவான உபதேசம். சபைக்கு கர்த்தர் கொடுக்கிறதான மிக முக்கியமான எச்சரிப்பாய் நான் பார்க்கிறேன். அதுவும் இந்த கடைசி காலத்தில் அது மிக முக்கியமான எச்சரிப்பு. பவுல் தெளிவா எழுதுகிறார், நான் போகிறேன், மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் வரும். ஓநாய் என்பது ஒரு விதமான உபதேசம், கள்ள உபதேசம். கள்ள உபதேசத்துக்கும் கள்ள போதகர்களுக்கும் ஓநாயை கர்த்தர் அடையாளமா சொல்றார். அப்படி இருக்கும் பொழுது சபைக்கு ஒரு உபதேசம் கொடுக்கப்படுகிறது, வேத வசனத்திலிருந்து ஆவியானவர் வழியாக கொடுக்கப்படுகிறது. இந்த உபதேசத்துக்கு அப்படியே நேர்மாறான உபதேசம் வெளியே இருக்கு. அதைத்தான் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக் கொள்ளணும். முன்னாடிலாம் சபைக்கு வரும்போது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள்லாம் சபையில இருக்கும்போது எங்களுக்கு கள்ளோபதேசம் வரணும்னா ரெண்டே வழிதான் இருந்துச்சு, ரெண்டு வழிதான் இருக்கும். ஒன்று, தெரியாம சபையில யாரையாவது ஏத்திட்டாங்க, அதாவது யாரோ ரெக்கமெண்ட் பண்ணாருன்னு ஏத்திடுவாங்க. வர ஆளு ஏதாவது ஒரு ஏடகுணமான உபதேசத்தை பேசிட்டு போயிடுவார். ஆனா என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்கு அமைஞ்ச போதகர்கள் அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, தப்பான உபதேசம் தெரிஞ்ச உடனே அன்னைக்கு அந்த உபதேசத்தை தப்புன்னு சொல்லி எங்களுக்கு போதிச்சிருவாங்க. இவர் தப்பா அவர் போயிடுவாரு. அன்னைக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னா, இவர் தப்பான உபதேசம் பேசினாரு, இது சரியில்லைன்னு எங்களுக்கு சொல்லிடுவாங்க. ரெண்டாவது, கள்ளோபதேசம் அல்ல தப்பான உபதேசம் வரணும்னா எங்களுக்கு வேற வழி, இன்னொரு வழிதான் இருந்துச்சு. எப்படின்னா, வீடுகளுக்கு ரெண்டு பேரா வருவாங்க, காலையிலேயே வருவாங்க. ஒரு கூட்டம் வரும், அவங்க சொல்லுவாங்க இயேசு தெய்வம் இல்லை, மனுஷன் தான் பாங்க. இன்னொரு கூட்டம் வரும், பிதாவாகிய தேவனே கிடையாது, இயேசு மட்டும்தான் அப்படிம்பாங்க. இன்னொரு கூட்டம் வரும், இயேசுவும் இல்ல பிதாவும் இல்ல, ரெண்டு பேரும் பரலோகத்துல இருக்காங்க, இப்ப இங்கே வரும் ஆவியானவர் மட்டும்தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட கள்ளோபதேசங்கள் வர்றதுக்கு ரெண்டே வழிதான் இருந்துச்சு. ஒன்னு, சபையில தெரியாம வரும், இல்ல யாராவது ஒருத்தர் நமக்கு வீட்டுக்கு சொல்லுவாங்க. ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல. இப்பொழுது இந்த கள்ளோபதேசமானது பல விதத்தில் வருது. அதுக்கு மெயின் காரணம் உங்க கையில உள்ள செல்போன். இது வழியாக ஃபேஸ்புக்ல, வாட்ஸ்அப்ல, அப்புறம் எக்ஸ் தளத்துல, யூடியூப்ல நிறைய கள்ளோபதேசம் வருது. இப்ப இருக்க பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, முந்தியெல்லாம் ஒரு உபதேசம் கொடுக்கணும், பேசணும்னு சொன்னா ஒரு சபையில விசுவாசியா இருக்கணும், ஒரு கொஞ்ச நாள் சில வருஷங்கள் இருக்கணும். அதற்கு பிறகு அந்த போதகர்கிட்ட ஒரு உதவி போதகராக இருக்கணும். அதுக்கப்புறம் எங்கேயாவது கொஞ்சம் படிக்கணும். அதுக்கப்புறம் அவரை ஆர்டர் பண்ணி அனுப்புவாங்க. இதுக்கெல்லாம் குறைஞ்சபட்சம் 15 வருஷம் ஆயிடும். இப்போ அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு வெளியே கள்ளோபதேசம் தலைவிரிச்சாடிட்டு இருக்குது. விசுவாசிகளுக்கு சொல்லுகிறோம், உங்களுக்கு ஒரு நல்ல உபதேசம் உள்ள சபையில் இருக்கிறீர்கள், அந்த உபதேசம் இங்கே கொடுக்கப்படுகிறது, அதுல நினைத்திருங்கள், அப்படியே அளப்புண்டு திரியாதிருங்கள். இன்னைக்கு இதை கண்டிப்பா சொல்ல வேண்டியது அவசியமா இருக்கு. கடைசி காலத்துல ஒரு மனுஷனோட பேசிக்கிட்டு இருந்தேன். அப்ப அந்த மனுஷன் சொன்னாரு, இந்த ஊர்ல பிரதர் எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல சர்ச்சே இல்லை அப்படின்னாரு. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, நானும் எல்லா சர்ச்சுக்கும் போய் பார்த்துட்டேன், ஒரு சர்ச்சும் சரியில்லைன்னாரு. ஒரு வருஷத்துக்குள்ள கிட்டத்தட்ட 3 வாரம் ஒரு சர்ச்சுக்கு போயிருக்கிறார். அந்த ஊர்ல இருக்க 10-15 சர்ச்சையும் பார்த்துட்டு சபை சரியில்லைங்கிறார். இப்பவும் நான் சொல்றேன், சரியான சபை ஒன்று உலகத்தில் இல்லவே இல்லை. சபை என்பது சரியா இருக்கிற இடம் அல்ல, சரிப்படுத்துகிற இடம். அங்க போனா சரியாகும். அங்க இருக்கிறது எல்லாம் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, கால்வாசி பாவி, அரைவாசி பாவி, முக்காவாசி பாவி, முழு பாவி எல்லாம் இருக்கும். அதை சரி பண்றதுக்கு தான் சர்ச்சு. நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நான் மெக்கானிக் ஷாப்புக்கு போனேன், எல்லாமே ரிப்பேர் ஆன காரா இருக்குன்றீங்க. பின்ன மெக்கானிக் ஷாப்ல என்ன இருக்கும்? ரிப்பேர் ஆன கார் தான் இருக்கும். உங்களுக்கு புது கார் வேணும்னா நீங்க எங்க போகணும்? ஷோரூமுக்கு போகணும், பரலோகத்துக்கு தான் போகணும். அங்கதான் பர்ஃபெக்ட் இருக்கு. 100% பர்ஃபெக்ட் ஷோரூம் அங்கதான் இருக்கு. பழுதற்றதும் குறையற்றதும் எல்லாம் அங்கதான் இருக்கு. அங்கதான் போய் பாருங்க, தீட்டுள்ளதும் அருவருப்பதும் பொய்யை நடப்பிக்கிறது ஒன்றும் அதுக்குள் பிரவேசிக்காது. ஷோரூம் அங்க இருக்கு, ஓனர் அங்க உட்கார்ந்திருக்காரு. சபைக்கு எதுக்கு வரிய? இங்கே பலவீனமானவர்களை கொண்டுதான் கர்த்தர் பேசுகிறார். நோபடி இஸ் பெர்ஃபெக்ட். இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் ஒருத்தனும் இங்க பெர்ஃபெக்ட் கிடையாது. பர்ஃபெக்டா இருந்தா கர்த்தர் தூக்கிட்டு மேல போயிடுவார். அதுக்கப்புறம் பூமியில வேலையும் கிடையாது. இன்னைக்கு சபைக்குள்ள உட்காந்துட்டு ஒரு கள்ள உபதேசம், சபைக்குள்ள ஆயிரக்கணக்கான உபதேசங்கள் வெளியே அலைஞ்சு திரியுது. தயவு செய்து கேர்ஃபுல்லாக இருங்க. தயவு செய்து விசுவாசிகளுக்கு சொல்ல, நான் உங்களுக்கு குறை சொல்லவே இல்லை. எவனை விழுங்கலாமோ என்று பிசாசு வகை தேடி சுத்தி திரிகிறான். நீங்கள் ஜெயிக்க வேண்டிய முதலாவது ஒன்னு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எங்க போதகர் எனக்கு சொல்றது நான் உங்களுக்கு சொல்றேன். எதில் விழுந்தவனையும் தூக்க முடியும், உபதேசத்தில் விழுந்தவனை தூக்குறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது ரொம்ப பவர்ஃபுல். அதை நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா உள்வாங்கணும். நீங்க அதை போய் பாருங்க, ஒரு தப்பான சாப்பாடு சாப்பிட்டுட்டா உங்க உடம்புக்கு ஒத்துக்க மாட்டேங்குது, அது தேவையில்லாத பிரச்சனையை பண்ணுது. அதே மாதிரி தப்பான உபதேசம் உங்கள் ஆத்மாவை கெடுத்து போடும். இன்னைக்கு சர்ப்பம் உள்ளே நுழைக்குது. ரெண்டாவது, அந்த சர்ப்பம் சொல்லுகிறது சரியா தப்பாங்கிறத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கிற அளவுக்கு வேதவசத்துல வளர்ந்துருக்கணும். ஓரளவுக்காவது நீங்க வசனத்துல வளரணும். நீங்க எல்லாருமே டிபெண்டபிள் ஆயிட்டீங்க. இப்ப ஏதாவது ஒண்ணுன்னா ஜுரமா பாஸ்டர் கிட்ட போயிடுவோம், டெலிவரன்ஸா அங்க ஒருத்தர் பிசாசு துரத்துறாரு, வெளிப்படுத்த விசேஷத்துல டவுட்டா அவருக்கு ஒரு போன் பண்ணுவோம்,
உன்னத பாட்டா இவருக்கு போன் பண்ணுவோம். இப்படி டிபெண்டபிளாவே இருக்கீங்க. உட்கார்ந்து நீங்க படிங்க, நீங்க வாசிங்க, வசனத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சர்ப்பம் வந்தா ஜெயிக்கிற இடத்துக்கு வாங்க. இயேசு கிறிஸ்து காட்டு மிருகங்கள் நடுவில் சஞ்சரித்தார். என்ன அர்த்தம்னா, இவர்கள் தோத்த அந்த சர்ப்பத்தை அவர் அங்கே ஜெயிக்கிறார். ஆண்டவர் என்ன விரும்புறாருன்னா, சர்ப்பத்து கூட நீங்க பேசக்கூடாதுன்னு விரும்பல, சர்ப்பத்தை ஜெயிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவன் பிசாசின் தலையை நசுக்கினார், நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆதியாகமம் 3:15 இருக்கு. ஆனா அவனை சாகடிக்காம விட்டு வச்சிருக்காரு. ஏன் தெரியுமா? தலையை நசுக்குனது அவருடைய வேலை, வாளை நசுக்க வேண்டியது நம்முடைய வேலை. அதுக்குதான் ஆண்டவர் விட்டு வச்சிருக்கிறார். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்துல 3-4 வசனங்களை வாசிச்சு பாருங்க. அங்க ஒரு சிவப்பான வலு சர்ப்பம் இருந்தது. அதற்கு 10 கொம்புகளும் 7 தலைகளும் 7 முடிகளும் அந்த தலையில் இருந்தது. அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 அப்படின்னு இருக்கும். அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்கள். ஏன் வால்னு இருக்கு தெரியுமா? தலையை கர்த்தர் நசுக்கிட்டாரு. இப்ப சர்ப்பத்துக்கு தலை கிடையாது, இப்ப இருக்கிறது எல்லாம் வால் தான். அதை ஏன் கர்த்தர் விட்டு வச்சாருன்னா, தலையை நான் நசுக்கிட்டேன், வாலை நீ நசுக்கு. அப்பதான் நான் ஜெயம் பெற்று பிதாவின் சமூகத்தில் உட்கார்ந்தது போல நீங்களும் ஜெயம் பெற்று பிதாவின் சமூகத்தில் உட்கார முடியும். இன்னைக்கு அந்த உபதேசத்தினுடைய வாளை விட்டு வச்சிருக்கிறாரு. தைரியமா உபதேசத்துல ஸ்ட்ராங்கா இருக்கணும். உங்களுக்கு நல்ல வசனம் தெரியணும். நான் சொல்லுவேன், கள்ளோபதேசக்காரன் வீட்டுக்குள்ள வந்தா பேசாதீங்கன்னு சொல்லுவாங்க. அது அந்த ஆத்துமாக்களுடைய ஆவிக்குரிய ஸ்டாண்டர்டை பொறுத்து. ஆனா நான் என்ன விரும்புவேன்னா, பேசணும். ஏன்னா 2 ஆத்மாவை கர்த்தர் வீடு தேடி அனுப்புறாரு. கள்ளோபதேசக்காரன் வரான், அவங்கிட்ட பேசி அவன் ஆத்மாவை ஆண்டவருக்குள்ள கொண்டு வரதுக்கு நல்ல சான்ஸ் அது. அவன் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறான், அல்லது தவறான உபதேசத்துல இருக்கிறான். சொல்ல வேண்டியது நல்ல நம்ம பொறுப்பு தானே. ஆனா இங்க என்ன பிரச்சனைனா, விசுவாசிக்கே வசனம் தெரியாது. கள்ளோபதேசக்காரன் அப்படியே 20 வசனத்தை வரிசையா பேசுறான். உங்களுக்கு 4 வசனத்துக்கு மேல வராது. நீங்களும் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு தயவு செய்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றேன், பெற்றோர் இன்னைக்கு கல்லூரிகளிலே இப்படிப்பட்டதான வாலிப பிள்ளைகளை பிடிக்கிறதுக்கு நிறைய காரியங்களை வளவிரிச்சு வச்சிருக்கிறாங்க, வலைத்தளத்துல வச்சிருக்கிறாங்க. கடைசி காலத்துல ஞானமா பேசுறோம்னு சொல்லி இந்த லிபரல் டாக்டரின்லாம் நிறைய வந்திருக்கு. இப்ப தயவு செய்து ரொம்ப கேர்ஃபுல். இந்த நம்ம வாலிப பிள்ளைகளை பிடிக்கிறதுக்கு நிறைய விஷயத்தை ஆன்லைன்ல வச்சிருக்கான். இங்க நிறைய வாலிப பிள்ளைகள் இருக்கிறீங்க. இந்த போய் ஆன்லைன்ல உட்கார்ந்துக்கிட்டு சர்ச் பண்றேன்னு ஒண்ணு வந்திருக்கு. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவையில்லாத ஒரு விஷயம் வீட்டுக்குள்ள இருந்தால் அதுக்கு பேர் வேஸ்ட். அதுக்கு பேர் என்னது? வேஸ்ட். தேவையில்லாம இருந்தாலும் அதுக்கு பேர் வேஸ்ட். அதே மாதிரி உங்களுக்கு தேவையில்லாததை படிப்பதும் வேஸ்ட். சிலர்லாம் உட்கார்ந்து எதையாவது நோண்டிக்கிட்டே இருக்குது. அவன் ஏதாவது ஒரு நூதனமான கேள்வி கேட்டு விட்டுறான். அது அவன் பிசாசுடைய வேலையை என்ன தெரியுமா? உன்னை குழப்பி விடுறது, அவ்வளவுதான். அவன் நீங்க ஏற்றுக்கொள்ளணும்னு அவன் நினைக்கவே மாட்டான். முதல்ல உங்களை குழப்பி விட்டுருவான். பிசாசு வந்து ஏவாள்கிட்ட சொன்ன வார்த்தை என்ன? நீ புசிக்கும் நாளிலே சாகிறது இல்லைன்ட்டான். இப்ப இந்த அம்மாவுக்கு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. அவர் சாவேங்கிறாரு, இவன் சாவ மாட்டேங்கிறான். எது உண்மை? இந்த சந்தேகமே போதும் பிசாசு உன்னை இழுத்துட்டு போறதுக்கு. நீ என்ன சொல்லணும்? நீ சாவேன்னு சொன்னாலும் சரி, சாவ மாட்டேன்னு சொன்னாலும் சரி, என் தேவன் சொல்லி இருக்கிறாரு சாப்பிடக்கூடாதுன்னு, நான் சாப்பிட மாட்டேன், வேலை முடிஞ்சு. அதுக்கு எந்த எக்ஸ்பிளனேஷன் இங்க தேவை கிடையாது. பிசாசுக்கு எந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டியதில்லை. அநேக காரியங்களை படிச்சதுனால நீங்கள், அதான் வசனம் சொல்லுது, அறிவு பெருக்கம் நோய் பெருக்கம். தயவு செய்து இந்த மாதிரி சர்ப்பங்கள் வருது, உங்கள் குடும்பத்தை வேலி அடைச்சு பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தோட்டத்தை காக்கவும் பண்படுத்தவும் வைத்தார். சர்ப்பத்தை உள்ள விட்டுட்டு வெளியே துரத்துறதுங்கிறது 2வது, உள்ள வர விடாம தடுக்கிறது தான் ஃபர்ஸ்ட். உங்க குடும்பத்துக்குள்ள இப்படிப்பட்ட காரியங்கள் வரக்கூடாது. அதுக்கு முதல்ல தேவை, நீங்க அதை வேலி அடைச்சு பாதுகாத்துக் கொள்ளணும். வீட்டுக்குள்ள முதல்ல இந்த மாதிரி காரியங்கள் இருக்கணும். நல்ல ஃபேமிலி பிரேயர் இருக்கணும். முதல்ல நல்ல ஜெபம் பண்ணி டெய்லி ஒரு அதிகாரம் வாசிக்கணும். நீங்க ஸ்பிரிச்சுவலி ஸ்ட்ராங்கா இருந்தாலே இப்படிப்பட்டதான, உங்களுக்கு ஊர்ல ஒரு நார்மல் விஷயம் சொல்லுவாங்க பாருங்க, நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருந்தா எந்த மிருகமும் என்ன செய்யாது, கிட்ட வராதும்பாங்க. காட்டுல தங்குறவங்க என்ன பண்ணுவாங்க, தூங்க போறவங்க நல்ல நெருப்பை எரிச்சு புகை போட்டு விட்டு போய் படுத்துருவாங்க. காரணம் என்னன்னா, நெருப்பு எரிஞ்சிட்டு இருந்தா என்ன செய்யாது, எதுவும் கிட்ட வராதும்பாங்க. அதே மாதிரி தான் நீ ஆவியில அனலா இருந்தினாலே எந்த பிசாசும் உன் கிட்ட வராது. நீங்க கர்த்தருக்குள்ள எரிஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா பிசாசு வராது. உங்க வீடு அப்படிப்பட்ட ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள இருக்கணும். ஆளாளுக்கு ஒரு போன் எடுத்து 4 பக்கம் போயிடுறிய, 4 பேரும் ஞானமா பேசுறிய. அத்தனை ஞானமும் யூடியூப் ஞானம். ஒண்ணு கூட பைபிள் ஞானம் இல்ல. யூடியூப் ஞானத்தை 4 பேர் உட்காந்து பேசிக்கிட்டு, உட்காந்து அரட்டை அடிச்சுக்கிட்டு, உட்காந்து குடும்பமா முதல்ல உட்காந்து ஜெபம் பண்ணுங்க, வேதம் வாசிங்க. அதுக்கப்புறம் பிள்ளைகளோட உட்காந்து அவங்க என்ன நிலையில இருக்காங்கன்னு கொஞ்சம் யோசிங்க. முந்தையெல்லாம் வீட்டில் இருக்கிற அம்மாக்கள் அந்த பிள்ளை நடக்கிறத வச்சே சொல்லுவாங்க, அந்த பிள்ளைக்கு உடம்பு சரியில்லையா, ஆமாவான்னு சொல்லிடுவாங்க. அந்த நடைய வச்சு சொல்லுவாங்க. பையன் ஸ்கூல்ல இருந்து வரும்போது முகத்தை வச்சு அம்மா சொல்லும், அவன் பசியில இருக்கிறானா இல்லையான்னு. அந்த மாதிரி ஸ்பிரிச்சுவலி உங்களுக்கு இருக்கணும். உங்க பிள்ளைய பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியணும் அவன் ஸ்பிரிச்சுவலி சரியா இருக்கானா இல்லையான்னு. அந்த அளவுக்கு நீங்கள் ஆவியில வளர்ந்துருக்கணும்.
இல்லைன்னா கடைசி காலத்தில் குடும்பத்தை கர்த்தர் கூட நிறுத்த முடியாது. ரொம்ப கேர்ஃபுல்லா நடந்து கொள்ளுங்க. பைபிள் முழுக்க ஒரு பெரிய டிராஜடி பழைய ஏற்பாட்டில் இருக்குது. பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் நீதிமான்களுடைய பிள்ளைகள் கெட்டு போயிட்டார்கள். அதான் இங்க இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஏனோக்குடைய பையன் மெத்துசலா வேலைக்குள்ள வரமாட்டார். நீங்க அதுக்கு அடுத்து போய் பாருங்க, ஆபிரகாமுடைய சந்ததியில இஸ்மவேல் கெட்டு போயிடுவான். அடுத்து ஏசாவுடைய யாக்கோபு இதுல ஈசாக்குடைய சந்ததியில ஏசா கெட்டு போயிடுவான். யாக்கோபுடைய சந்ததியில பாருங்க, யூதாவும் இவனும் யோசேப்பை தவிர மிச்சம் எல்லாமே பிரச்சனையா இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே போங்க, சாமுவேல் பிள்ளைகள் கெட்டு போயிருப்பாங்க, ஏலி பிள்ளைகள் கெட்டு போயிருப்பாங்க. நீங்க தாவீதின் பிள்ளைகள், தாவீதோடைய பையன் சாலமோன், யோசித்து பாருங்க. நீங்கள் நீதிமான் என்கிறதுனாலே மட்டும் உங்கள் குடும்பம் பரலோகத்துக்கு வரும் என்று எதிர்பார்க்க முடியாது. கர்த்தர் உங்ககிட்ட கொடுத்ததுல பிரதானமானதை பரலோகத்துக்கு கொண்டு வர வேண்டியது நீங்கள் உங்கள் பிள்ளைகளை தான் கொண்டு வரணும் பரலோகத்துக்கு. நீங்க வச்சிருக்கிற எதை இழந்தாலும் பிரச்சனை இல்லை, பிள்ளைகள் ஆத்துமாக்களை இழந்துடாதீங்க. இன்னைக்கு சர்பம் வீட்டு வாசல்ல நிக்குது, உங்க பிள்ளைகளை கவ்வி கொண்டு போறதுக்கு நிக்குது. ஸ்கூலுக்கு அனுப்புறோம், காலேஜுக்கு அனுப்புறோம், எல்லாம் நம்ம அனுப்புறது பாபிலோனுக்குள்ள அனுப்புற மாதிரி. ஆனா நம்ம பிள்ளை தானியலா இருந்துச்சுன்னா பாபிலோன்ல எந்த பிரச்சனையிலும் தப்பிச்சு வந்துடும். ஆனா நம்ம பிள்ளை ஸ்ட்ராங்கா இல்ல, அது எருசலேமிலேயே கெட்டு போகும். தயவு செய்து குடும்பத்துல டெய்லி ஜெபம் பண்ணுங்க, பிள்ளைகளோட உட்கார்ந்து பேசுங்க. ஸ்பிரிச்சுவலி உங்க பிள்ளைகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பெற்றோரே பிள்ளைகளை ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு கூட்டு வரதில்லை, உட்கார்ந்து படின்றாங்க. வீட்டுல படிப்பு முக்கியம், நான் இல்லைங்கள, அது ரெண்டாவது. எக்ஸாம் முக்கியம், அது ரெண்டாவது. உங்க பிள்ளைகளுடைய ஆத்மா தான் முக்கியம், அது ஃபர்ஸ்ட். பிள்ளை டாக்டரா இருக்குதா இன்ஜினியர் ஆகிறத விட உங்க பிள்ளை பரலோகத்தில் இருக்குதான்றது பார்க்கணும். டாக்டராகி இன்ஜினியர் ஆகட்டும், வேணான்னு சொல்லல. டாக்டராகி இன்ஜினியராகி நரகத்துக்கு அது போயிடக்கூடாது. டாக்டராகி இன்ஜினியராகி பரலோகத்துக்கு போகணும். பரலோகத்துக்கு போகும்போது டாக்டர் வந்தாரா இன்ஜினியர் வந்தாரான்னு பார்க்க மாட்டாங்க, உண்மையும் உத்தமம் உள்ளவன் வந்தானா தான் பார்ப்பாங்க. சோ இம்பார்ட்டன்ஸ் அதுக்கு கொடுங்க. மார்க் 4 குறையட்டும், பிரச்சனை இல்லை. உங்க பிள்ளை ஆவில வளர்ந்துட சோத்திரம். இன்னும் சொல்றேன், அப்படிலாம் இருந்தா எப்படிங்க வாழ்க்கையில முன்னேறலாம்? நாளைக்கு என் பிள்ளை எதிர்காலம் என்ன ஆகும்? நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. கர்த்தருடைய பார்வையில உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உங்க பிள்ளை உண்மையா இருந்துச்சுன்னா படிச்சாலும் படிக்காவிட்டாலும் கர்த்தர் உயர்த்துவார். அவன் உண்மைக்கு தக்கதாய் உயர்த்துவார். ஆடு மேய்க்கிறவனை ராஜாவாய் மாத்த கர்த்தரால் முடியும். இயேசு கிறிஸ்து 12 சீஷர்களை செலக்ட் பண்ணும்போது வெறும் படிக்காதவனையும் செலக்ட் பண்ணல, வெறும் படிச்சவனையும் செலக்ட் பண்ணல, கவர்மெண்ட் ஸ்டாஃபையும் செலக்ட் பண்ணியிருக்கிறாரு, மீன் பிடிக்கிறவரையும் செலக்ட் பண்ணியிருக்கிறாரு. கர்த்தருடைய பார்வையில அவன் மேல் உள்ள அழைப்பு தான் முக்கியமே ஒழிய அவன் யாரு, என்ன கோத்திரம், என்ன குவாலிஃபிகேஷன் கர்த்தருக்கு முக்கியம் இல்லை. இது அறிவு பெருக்கத்தின் காலம். எல்லாரும் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, படிங்க. ஆனா கர்த்தருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ். தயவு செய்து கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. நீங்க கர்த்தர் கொடுத்த தோட்டத்தை விட்டுட்டு நீங்க தோட்டத்துக்குள்ள அந்த பழம் பறிச்சு வச்சேன், இந்த பழம் பறிச்சு வச்சிருக்கிற ஆண்டவரை, எல்லாம் வச்சிருக்க ஆண்டவர் கேட்பாரு, உன் பிள்ளை எங்கன்னு கேட்பாரு. உன் பிள்ளை எங்க? எல்லா வீட்டுக்குள்ள இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது, நல்ல காஸ்ட்லி கார் இருக்குது, பிள்ளைகளுக்கு சொத்து இருக்குது, எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்கீங்க, நல்லது. அது உங்க பிள்ளைகளுக்கு நீங்க வச்சது, அவங்க மேல உள்ள அன்பு, நான் இல்லைன்னு சொல்லல. உங்க பிள்ளைகள் எங்கே? இவ்வளவுக்கும் யோசிச்சு பாருங்க. தகப்பன் எல்லாத்தையும் கட்டிட்டான், பையன் பண்ணி தவிடு தின்னுகிட்டு இருக்கான் உட்காந்து. அந்த தகப்பனுடைய இருதயம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கும் பாருங்க. அப்பா எல்லா சொத்தையும் வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்காரு, பையன் எங்க இருக்கான்? பண்ணி தவிடு தின்னுகிட்டு இருக்கான். அப்பா உட்கார்ந்து இருக்காரு இங்க. அந்த அப்பா காத்துக்கிட்டே இருக்கிறாரு, என்னைக்கு என் பையன் திரும்பி வருவான்னு. அதே தானே உங்களுக்கும் சொல்றேன். உங்க பிள்ளைகள் பண்ணி தவிடு திங்க போயிடக்கூடாது, பிள்ளைகள் ஆண்டவர் விட்டு தூரம் போயிடக்கூடாது. கஷ்டம் என்ன செஞ்சாவது பிள்ளைகளை பரலோகத்துக்கு கூட்டு போயிருங்க. அதுக்கான வழிகளை நீங்க தான் செய்யணும். உங்க பிள்ளைகளுக்கு படிப்பு எல்லாத்தையும் ரெண்டாவதா வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. பைபிள் வாசிக்க சொல்லி கொடுங்க, டெய்லி பைபிள் வாசிக்கணும்னு சொல்லுங்க. பெற்றோருக்கு பிள்ளைகளை கண்டிக்கிறதுல கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் இருக்கு. எல்லாம் ஃப்ரெண்ட்லியா நடத்துறீங்க, நல்லது, நடத்துங்க, வேணாம்னு சொல்லல. நீங்க ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதுனால ஸ்பிரிச்சுவலா இருக்க கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. ஃப்ரெண்ட்லியா இருங்க, ஸ்பிரிச்சுவலா இருங்க. ஸ்பிரிச்சுவல் விஷயத்துல கண்டிப்பா இருங்க, மற்ற விஷயத்துல ஃப்ரெண்ட்லியா இருங்க, ஒரு தப்பும் கிடையாது. அதனால தயவு செய்து உங்க பிள்ளைகளை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. பிள்ளைகளுக்கு நல்லா கொடுங்க, நல்ல ஜெபம் பண்ண சொல்லுங்க, பைபிள் வாசிக்க சொல்லுங்க, படிப்பையும் கொடுங்க, வேணான்னு சொல்லவே இல்லை. இன்னைக்கு கடைசி காலத்துல எல்லார் வீட்டுக்குள்ளேயும் பாம்பு இருக்குது. டிவி வழியா, போன் வழியா, அப்புறம் வலைத்தளத்தின் வழியா உள்ளே பாம்பு இருக்குது. தயவு செய்து பாம்பை ஜெயிக்க சொல்லி கொடுங்க, அதோடைய வாழை நசுக்க சொல்லி கொடுங்க. முதலாவது காட்டு மிருகத்தை நீங்கள் ஜெயிக்க வேண்டியது எது தெரியுமா? இந்த பாம்பை ஜெயிக்க வேண்டியிருக்கு. அதான் ஃபர்ஸ்ட் இம்மிடியட்டாக நீங்கள் செய்ய வேண்டியது. நான் ஒரு ஆலோசனையா சொல்றேன். உங்க வீட்டுல இன்னைக்கு நீங்க போய் முதல்ல ஃபேமிலி பிரேயர் ஆரம்பிங்க. இல்லாதவங்க இருந்தா தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். இல்லாதவங்க ஆரம்பிங்க. ஒரு 1/2 மணி நேரம் தான், 1/2 hour. ஒரு 1/2 மணி நேரம் கூட கர்த்தருக்கு டைம் கொடுக்காத குடும்பத்தை ஏன் கர்த்தர் கொண்டு போய் 24 hours பரலோகத்துல வைக்கணும் சொல்லுங்க? ஒரு 1/2 மணி நேரம் டைம் கொடுக்க முடியல ஆண்டவருக்கு. கொஞ்சத்தில் உண்மையா இருந்தா தான் அநேகத்தில் அதிபதியா வைப்பாரு.
நீங்க ஒரு அரை மணி நேரம் கூட ஆண்டவருக்கு டைம் கொடுக்கல. அதனால கொஞ்சத்தில் உண்மையா இருந்ததால் அநேகத்தில் அதிபதியாய் வைப்பார். தயவு செய்து டெய்லி வீட்டில் ஆண்டவருக்குன்னு ஒரு 1/2 hour கொடுங்க. தயவு செய்து உங்க குடும்பத்தை பாருங்க, ஆண்டவருக்குள்ள நடத்துற வழியை பாருங்க, காப்பாத்துங்க. உங்க முழு குடும்பம் வருகையில போயிடணும். அல்லேலூயா. இல்ல பாம்பு தூக்கிட்டு போயிட்டே இருக்கும். 2வது வாசிங்க பார்ப்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 17:34 வாசிங்க. தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நல்லா கவனிங்க, இது 2வது. தாவீது எப்பவுமே பைபிளை பொறுத்த வரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கும் அபிஷேகத்துக்கும் முன்னடையாளமானவன், நிழலானவன். அழகா ஆண்டவர் தாவீதை பத்தி சொல்வாரு. தாவீது செய்கிற ஒவ்வொரு யுத்தமும் கர்த்தருடைய யுத்தம்னு சொல்வார். தாவீது வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயத்தையும் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு ரிசம்பிளன்ஸாக இருக்கும். அவன் ஒரு ஆட்டை பத்தி பேசுறான். இப்ப இயேசு சொல்வாரு, காணாமல் போன ஒரு ஆட்டை பத்தி பேசுவார். அதை தேடவும் அதை ரட்சிக்கவுமே நான் வந்தேன் அப்படின்னு சொல்வார். இப்ப தாவீது இங்க சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, ஒரு ஆட்டை ஒரு தடவை சிங்கமும் ஒரு தடவை கரடியும் பிடிச்சிட்டு போயிருச்சு. யாருடைய ஆட்டை? என் தகப்பனுடைய ஆட்டை. சோ பிதாவினுடையதான சபையில் இருக்கக்கூடிய ஒரு விசுவாசியோ அல்லது உங்க வீட்டுக்குள்ள கர்த்தர் கொடுத்ததான ஒரு ஆத்துமாவையோ சிங்கமும் கரடியும் பிடித்து கொண்டு போகும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 2வது இன்னைக்கு இருக்கக்கூடியது சபைகளிலே விசுவாசிகளுக்குள்ளே காணப்படுகிற 2வது ஒரு ஸ்பிரிட் அல்லது 2வது மிருகம். நீங்கள் ஜெயிக்க வேண்டியது என்னன்னு கேட்டா இந்த சிங்கத்தின் ஸ்பிரிட். சிங்கம் என்பது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பிசாசு அப்படிம்போம். சர்பம் என்பதும் பிசாசு. ஆனா அதுக்குள்ள இருந்து எது கிரியை செய்துன்னு பார்க்கணும். சர்பம் என்பது கள்ளோபதேசம்னு பார்க்கிறோம். அதே மாதிரி சிங்கமும் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுத்தி திரிகிற பிசாசா இருக்கு. ஆனா சிங்கத்துக்குள்ள இருந்து என்ன கிரியை செய்து, என்ன விதமான காரியம் கிரியை செய்து அப்படின்னு கேட்டீங்கன்னா வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசி. பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. நம்ம ஏன் இந்த வாயை பார்க்கிறோம் தெரியுமா? பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அப்படின்னு இருக்கு இல்லையா? இதை ஏன் நம்ம பார்க்கிறோம் தெரியுமா? அதே 13:2 வாசி. நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல் இருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களை போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயை போலவும் இருந்தன. வாய் எப்படி இருந்துச்சு? தாவீது எதன் வாய்க்கு தப்புவித்தார்? எதை தப்புவித்தார்? ஆட்டை தப்புவித்தார். ஆடு என்பது ஆத்துமாக்களுக்கு சமானமாய் இருக்கிறது, விசுவாசிகளுக்கு இருக்கிறது. அப்போ சிங்கத்தின் வாய்க்கு தப்புவித்தேன். சிங்கத்தின் வாய் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பெருமையானவைகளையும் தூஷணமானவைகளையும் பேசும் வாய் அப்படின்னு இருக்கு. இந்த 2 காரியம் இன்னைக்கு கடைசி காலத்தில் மிக அதிகமாக இருக்கு. ஒன்னு பெருமை, இன்னொன்னு தூஷணம். முதல்ல பெருமைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, சபை இன்னைக்கு சின்ன சின்ன விஷயத்திலிருந்து அது கிருபையை தாண்டி பெருமைக்கு போகுது. கிருபைங்கிறத ஒரு உபதேசமா தான் வச்சிருக்காங்களே ஒழிய பெருமை தான் பிரதானமா இருக்குது. பெருமையான காரியங்களை பேசிட்டு கடைசியில ஒரு டேக் போடுற மாதிரி எல்லாம் கிருபை அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஆனா சொல்லும் போது பாத்தீங்கன்னா அப்படியே பயங்கரமா பெருமையானவைகள். இன்னைக்கு ஒரு சபை ஸ்தாபிக்கிறதுல ஆரம்பிச்சு ஒரு விசுவாசி வளர்றது வரைக்கும் ஏதோ ஒரு விதத்துல பெருமை எட்டி பார்த்துக்கிட்டே இருக்குது. உள்ளுக்குள்ள இருந்து பெருமை இருக்கு. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இயேசு பரமேறி போனதுல இருந்து இன்னைய வரைக்கும் இந்த 2000 வருஷமா எத்தனையோ ஸ்தாபனங்கள் உருவாச்சு, எத்தனையோ விதமான சபைகள் உருவாச்சு, நிறைய காணாமல் போயிருச்சு. நம்ம ஆதி காலத்துல பார்த்த சபைகள்ல எத்தனையோ இன்னைக்கு இல்ல. நீங்க பாருங்க, எபேசு, சிமிர்னா எல்லாம் வாசிக்கிறோமே, சிமிர்னாவையும் பிலடெல்பியாவையும் கர்த்தர் சொல்வாரு குறையில்லாத சர்ச்சு புகழ்வாரு. இன்னைக்கு சிமிர்னாலையும் சபை இல்ல, பிலடெல்பியாலையும் சபை இல்ல, எல்லாம் போச்சு துருக்கியில இருந்து. அதனால நான் என்ன சொல்றேன், அதன் மேல நமக்கு பெருமை கிடையாது, அந்த பேர் மேல ஒரு பெருமை கிடையாது. எங்க இருந்தாலும் நீங்கள் கர்த்தருக்குள்ள இருக்கிறீங்களான்றதான் பெருமை. இங்க வருது. அடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வாதம் வந்த உடனே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாருங்கிற அந்த எண்ணம் போயிட்டு அடுத்து உங்களுக்குள்ள எட்டி பார்க்கிற அடுத்த பெருமை என்னன்னா டேலண்ட், என்னுடைய திறமை. கூட சொல்லுவாங்க கர்த்தருடைய கிருபை. எது ஒண்ணுமே உங்களுக்குள்ள ஒண்ணு வருதுன்னா அது தேவ தயவுனால் நடக்குது, அவ்வளவுதான். இங்க அப்படியே அந்த பெருமை என்ன பண்ணிடும் தெரியுமா? இது ஒரு டேஞ்சரான விஷயம். கர்த்தர் எதிர்த்து நிற்கிற மிக முக்கியமான விஷயங்களில் ஒன்று பெருமை. பெருமையானவனுக்கு கர்த்தர் என்ன செய்யறாரு? எதிர்த்து நிற்கிறாருன்னு இருக்க. இன்னைக்கு இந்த பெருமை அதிகமாயிட்டே இருக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பிள்ளைகளுடைய படிப்பு மேல ஒரு பெருமை இருக்கு, அவங்க பார்க்கிற வேலையில ஒரு பெருமை இருக்கு. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. எவ்வளவு பணக்காரனா இருந்து சோதோம்ல இருக்கிறதை விட கானானுக்குள்ள ஏழையா இருந்தாலும் நல்லது.
இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன தெரியுமா, அந்த ஒரு படிப்புல ஒரு பெருமை இருக்கு, எது ஒண்ணுலுமே எந்த பெருமையும் நமக்கு கிடையாது. உச்சத்துல உட்கார வைக்கவும் தேவனால் முடியும். புழுதியிலிருந்து எடுத்து ராஜாக்கள் மத்தியில கர்த்தர் உட்கார வைக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அந்த ஒரு விஷயத்துல தான் தாவீது தப்பிச்சுக்கிட்டு போயிட்டே இருப்பாரு. எங்க போய் உட்கார வச்சாலும் அவர் ஒண்ணு மட்டும் மனசுல வச்சிருப்பாரு, ஆண்டவரே இம்மட்டும் கொண்டு வர்றதுக்கு நானும் என் வீட்டாரும் ஏமாத்திரம். அந்த தாட் இருந்துகிட்டே இருக்கும் அவருக்கு, அப்படியே போயிட்டே இருக்கும். அவர் சொல்வாரு, எங்கேயோ இருந்த என்ன இங்க கொண்டாந்து இருக்கிறார். மீகால்கிட்ட சொல்வார், ஆண்டவர் மீகா கிட்ட சொல்வாரு, ஆமா என்ன கர்த்தர் கொண்டாந்து இங்க உட்காந்துருக்காரு, இன்னும் செய்வேன். அந்த தாட் ஏறக்கூடாது. அதுதான் தாவீதுடைய பெரிய பிளஸ். எங்க போய் ராஜாவா இருக்கட்டும், பெலிஸ்தீனை ஜெயிக்கட்டும், அத்தனை பேரும் தாவீதுக்கு பயப்படட்டும். ஆனா அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா, ஆடுகளுக்கு பின்னால் அலைந்து கொண்டிருந்தேன். அவ்வளவுதான், வேலை முடிஞ்சு. இந்த தாழ்மை இருந்துட்டே இருக்கணும். கர்த்தர் ஆசீர்வதிச்சாரா, உங்க பிசினஸ் ஆசீர்வதிக்கிறாரா, நல்ல உங்களை செழிப்பாக்குறாரா, சோத்திரம் சொல்லுங்க. இங்க படிப்பு பெருமை, பண பெருமை, எந்த பெருமையும் கிடையாது. எப்போ சபைக்குள்ள காலை வச்சுட்டோமோ அத்தனை பேரும் ஒரே தேவனுக்கு பிள்ளைகள். இங்க எந்த விதமான ஏற்றம் அந்த பாகுபாடு எதுவுமே கிடையாது. படிச்சவன் படிக்காதவன், பணக்காரன் ஏழை, எதுவுமே இங்க கிடையாது. யாக்கோபு புஸ்தகம் அப்படித்தான் சொல்லுது. இங்க வந்து உட்காந்துக்கிட்டு உங்க பண பெருமைய, உங்க படிப்பு பெருமைய, உங்களுடைய ஆசீர்வாத பெருமையெல்லாம் இங்க காட்டாதீங்க. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருந்தும் அதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் முடிவு பரியந்தம், சிலுவையின் முடிவு பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். அப்பேற்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவன் 13ஆம் அதிகாரம் யோவான் சொல்லுது, பிதா தாமே நியாய தீர்ப்பு செய்கிற அதிகாரத்தையும் கொடுத்துட்டாராம், எல்லா விதமான அதிகாரத்தையும் அவர் கையில் கொடுத்துட்டாராம். அத்தனை அதிகாரத்தை வாங்கின இயேசுவே சிலுவையின் முடிவு பரியந்தம், அதாவது மரணம் வரைக்கும் தன்னை தாழ்த்தி இருக்கிறாருன்னா, நீங்களும் நானும் ஒண்ணும் இல்லாத ஆளு கர்த்தருடைய கிருபையினால் வந்து நிக்கிறோம். இப்போ சொல்றேன், இந்த இடத்துல வந்து நான் நிக்கிறதுக்கு காரணம் கர்த்தருடைய கிருபை மட்டும். என்னை விட படிச்சவங்க, என்னை விட நல்ல டேலண்ட் உள்ளவங்க, நல்ல ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இங்க உட்காந்துருக்கீங்க. இங்க ஏன் என்ன நிக்க வச்சிருக்காருன்னா, கிருபையினாலே மட்டும் நிக்க வச்சிருக்கிறாரு. என்னைக்காவது நம்ம யார் தெரியுமா, நம்ம என்ன பிரசங்கம் தெரியுமான்னா ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு முன்னாடி ஒரு ஆளை காட்டுறேன் பாரு. அதுக்குதான் உங்களுக்கு சொல்றேன், சில ஆட்கள ரொம்ப பெருமையா பேசி நான் என்னுடைய என்னது அப்படின்னாங்க, சொல்லி முடிச்சு அவ்வளவுதான். தயவு செய்து உங்ககிட்ட இருக்கிற அத்தனையும் கர்த்தர் கொடுத்தது, கர்த்தருடைய ஈவு. உங்களை விட டேலண்டான எத்தனையோ பேருக்கு கிடைக்காத வேலை நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்த்ததுனால் கர்த்தர் கொண்டு மேல உட்கார வச்சிருக்கிறார். சும்மா கீழே இருக்கிறவனை போட்டு என்ன பண்ணக்கூடாது, அப்படியே நசுக்க கூடாது. கூடுமான வரைக்கும் எல்லோரிடத்திலும் அன்பாகவே இருங்கள், தாழ்மையா இருங்க. தாழ்மை உள்ளவனை கர்த்தர் உயர்த்திக்கிட்டே போவார், இன்னும் உயர்த்திக்கிட்டே போவார். அல்லேலூயா. ரெண்டாவது அதே வசனத்தை வாசிங்க பார்ப்போம். 1 சாமுவேல் புஸ்தகம் 17:34 திருப்பி வாசி. தாவீது சவுலை பார்த்து, உமது அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்க ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. இந்த சிங்கத்தினுடைய ஆவி நமக்கு தெரியும், பெருமையானவைகளை பேசும் வாய் அப்படின்னு பார்த்துட்டோம். இந்த கரடியின் வாய் என்ன? ஒரு விசை சிங்கமும் ஒரு விசை கரடியும் பிடித்து கொண்டது, நான் அவைகளை அந்த ஆட்டை பிடித்து கொண்டது. அடுத்த வசனம், நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். கரடியின் வாய்க்கும் சிங்கத்தின் வாய்க்கும் தப்பு வச்சிருக்கிறார். அப்ப கரடியின் வாய் என்பது எதை குறிக்கிறது? வாசிங்க, தானியேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. பின்பு கரடிக்கு ஒப்பாகிய வேறே 2ஆம் மிருகத்தை கண்டேன். அது ஒரு பக்கமாய் சாய்ந்து நின்று தன் வாயின் பற்களுக்குள்ளே 3 விலா எலும்புகளை கவ்விக்கொண்டிருந்தது. எழும்பி வெகு மாமிசம் தின்னென்று அதற்கு சொல்லப்பட்டது. கரடியின் வாய் என்ன சாப்பிடும்? வெகு மாம்சம். இதை நீங்க உலக பிரகாரமாக எடுத்துக்கலாம், அல்லது ஆவிக்குறி விதத்திலையும் எடுத்துக்கலாம். உலக பிரகாரமா எடுத்துக்கிட்டீங்கன்னா, கடைசி காலத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாவமாக வேதம் சொல்லுது பெருந்திண்டி. மத்திய எழுதின சுவிசேஷம் 24, 37, 38 புசித்தும் குடித்தும்னு இருக்கும். அதுக்கு விளக்கமாக ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, லூக்கா எழுதின சுவிசேஷத்துல அந்த புசித்தும் குடித்தும் அப்படிங்கிறதுக்கு 21ஆம் அதிகாரம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 34வது வசனம் வாசிங்க. 21:34. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும், அதான் புசித்து பெருந்திண்டியினாலும், வெறியினாலும், குடித்து லௌகிக கவலைகளினாலும், அதுதான் பெண் கொண்டும் பெண் எடுத்தும். இதுக்கான விளக்கத்தை அங்க கொடுத்திருப்பாரு, லூக்கால கொடுத்திருப்பாரு. மத்திய 24, 37, 38க்கு லூக்கா 21 விளக்கம் கொடுத்திருப்பாரு. புசித்து குடித்து பெண் கொண்டு பெண் எடுத்து. அப்போ இந்த புசித்து குடித்துங்கிறதுக்கான ஒரு அர்த்தம் என்னன்னா, வெகு மாம்சத்தை சாப்பிடு, நல்லா சாப்பிடு அப்படின்னு அர்த்தம். அது உலக பிரகாரமான பாவம் இருக்கும். ஸ்பிரிச்சுவலி யோசிச்சீங்கன்னா, கடைசி காலத்துல மனுஷர்கள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னா, தூஷிக்கிறவர்களாயும் வெகு
மாம்சத்தை ஜனங்களை பட்சிக்கிறவர்களாயும் காணப்படுவார்கள். நீங்க தீமோத்தேயுக்கு எழுது 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1-2 வசனம் வாசிங்க. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும். என்னவோ தூஷிக்கிறவராயும். சிங்கத்தின் வாய்க்கு 2வது பார்ட், அதை நான் சொல்ல மறந்துட்டேன், அதை மட்டும் சொல்லிடுறேன். கரடி நம்ம கத்தரிஸ்தமானால் அப்புறம் பார்க்கலாம். அந்த சிங்கத்தினுக்கு 2வது என்ன இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வாசிச்ச வசனத்துல சிங்கத்தின் வாய் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, வெளிப்படுத்தல் 13:5. 1 பெருமையானவைகளையும், 2 தூஷிக்கிறதும். 2வது இந்த கடைசி காலத்தில் இருக்கிற மிக முக்கியமான விஷயம், விசுவாசிகளுக்குள்ள இருக்கிற விஷயம், தூஷிக்கிற சுபாவம். அதாவது தூஷிக்கிறதுனா என்னங்க, நாங்க புறம் பேசுறது யூஸ்வலா உங்களுக்குள்ள இருக்கு. சபையில உட்காந்து புறம் பேசுறதுன்னு ஒண்ணு இருக்கு, விசுவாசி குடும்பத்தை பத்தி பேசுறது இருக்கு, ஊழியக்கார குடும்பத்தை பத்தி பேசுறது, அது எல்லா காலத்திலும் இருக்கு. அது சரின்னு சொல்லல, தப்பு. சபைக்கு வருது நம்ம எதுக்கு வரோம்னா, இன்னொரு குடும்பத்தை பத்தி பேசவோ இன்னொரு ஆளை பத்தி பேசவோ வரல. இங்க வந்தது கர்த்தரை ஆராதிக்கிறது, அதோட நிறுத்திடணும். ஆனால் இப்போ கடைசி காலத்துல பாத்தீங்கன்னா இந்த ஃபார்வர்ட்னு ஒன்று இருக்கு. அது ஃபேஸ்புக்ல ஃபார்வர்ட் பண்றீங்களோ, அல்லது வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் பண்றீங்களோ, அல்லது யூடியூப்ல ஷேர் பண்றீங்களோ, இந்த தூஷிக்கிறது இப்ப நிறைய ஆகிட்டே வருது. தூஷிக்கிறது இது கடைசி காலத்தில் இருக்கிற பாவம்னு 2 தீமோத்தேயு 3 அவர் சொல்றாரு, 1-2. இப்போ சபைகளை குறித்து, ஊழியக்காரர்களை குறித்து, விசுவாசிகளை குறித்து நிறைய தூஷிக்கிறது வந்துகிட்டே இருக்கு. இத ஒரு வேலையாக இந்த ஆவி உடையவர்கள், தூஷிக்கிறதுக்குலாம் அந்த ஆவி வேணும், பிசாசின் ஆவி வேணும், இருந்தாதான் செய்ய முடியும். சிலர் இதை என்ன சொல்றாங்கன்னா கண்டித்து உணர்த்துதல்ங்கிறாங்க. கண்டித்து உணர்த்துதல் வேறு, தூஷிக்கிறது வேற. கண்டித்து உணர்த்துனா என்ன, இப்போ ஒரு ஆள் தப்பு பண்றாரா, அவரை கூப்பிட்டு பா நீ இந்த மாதிரி பண்ற, பவுல் சொல்றாரு, நான் சொல்லல, பவுல் சொல்றாரு. அவர் சொல்றாரு, அவன் தப்பு பண்றானா அவனை கூப்பிட்டு சொல்லு, கேட்கலையா 2-3 பேரை கூப்பிட்டு சொல்லு, போய் சொல்லு, அப்படியும் கேட்கலையா அவனை அப்படியே ஆண்டவர்ட்ட ஒப்படைச்சிருன்ட்டார். இவ்வளவுதான் அதோடைய ஃபார்முலா. ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆரம்பிக்கும் போது தூஷிக்க ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு தெரியல, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க தப்பு பண்றாங்க, என் இருதயம் பொறுக்கல, இவங்களை எப்படியாவது ஜனங்களை இங்கிருந்து காப்பாத்துறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த ஊழியக்காரங்களை பத்தி கொஞ்சம் போடுறாங்க. இது ஆரம்பத்தில் அவங்களுக்கு நல்லது மாதிரி தெரியுது. கிதியோன் ஏபோத்தை உண்டாக்கினா அது பின்னாட்களிலே கன்னியாய் மாறியதுன்ற மாதிரி இவங்க பின்னாட்கள் என்னன்றாங்கன்னா இதை ஒரு ஊழியமா செய்ய ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் திட்டுறதே வேலை, தூஷிக்கிறதே வேலை. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுதுன்னு கேட்டீங்கன்னா, தூஷிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லாட்டி தேடுறாங்க ஊழியக்காரனை பத்தி. அப்படியே ஏதாவது கிடைக்குமா, எந்த ஊழியக்காரன் கிடைப்பானா, அவனை ஏன்னு சொன்னா இன்னொரு அது அவங்க அப்படி இருக்கிறதுக்கு யார் காரணம்னா வேற யாருமே இல்ல, விசுவாசிகள் நீங்கள் மட்டுமே காரணம். ஏங்க எங்களை சொல்றீங்க, நாங்க என்ன பண்ணோம், நீங்க அதை பாக்குறீங்கல்ல, அதனாலதான் அவன் போடுறான். நீங்க நல்ல ப்ரோக்ராம் போட்டா பார்க்கவே மாட்டீங்க தெரியுமா. நீங்க ஒரு நல்ல செய்திய, ஆவிக்குரிய செய்தியை போடுங்க, 500 பேர் பார்ப்பீங்க, இல்ல ஒரு 1000 பேர் பார்ப்பீங்க. ஆவிக்குரிய 7 வழிகள் போடுங்க, 1000 பேர் தான் பார்த்திருப்பான். பரலோகத்துக்கு செல்வது எப்படி 2000 பேர் பார்த்திருப்பான். மகிமையின் மேல் மகிமை 750 பேர் பார்த்திருப்பான். இப்படி போடுங்க, அந்த ஊழியக்காரர் குடும்பத்தில் நடந்தது என்ன, அவரை காணவில்லை, 7000 பேர் பார்க்கறான். அந்த ஊழியக்காரர் என்னன்னா உனக்கு என்ன, இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க, தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க, அந்த இன்ஃபர்மேஷனை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க, அந்த இன்ஃபர்மேஷனுக்கு பேரு குப்பை. அந்த குப்பையை நீங்க மைண்ட்ல ஏத்திக்கிட்டு என்ன செய்ய போறீங்க, ஒரு நல்ல விஷயத்தை பார்க்க நீங்கள் தயாராக இல்லை. இந்த மாதிரி ஏதாவது வந்தாதான் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நோவாவுடைய நிர்வாணம் அவருடையதான கூடாரத்தில் அவர் நிர்வாணமாய் தான் படுத்திருந்தார். படுத்ததுக்கு காரணம் திராட்சரசம் குடிச்ச மது வெறி. அது நோவாவுக்கும் தேவனுக்கும் உள்ளது. அவர் கூடாரத்துக்குள்ள போய் ஒருத்தன் பார்த்தான்ல, அது முதல் தப்பு. 2வது, அதை கொண்டு போய் 2 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணான்ல, அவன் தான் ஃபர்ஸ்ட் மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணவன். ஃபார்வர்ட் பண்ணான்ல, அது 2வது தப்பு. நோவா எந்திரிச்ச உடனே ஃபார்வர்ட் பண்ணவன சபிச்சிட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் ஃபார்வர்ட் பண்ணாம டெலீட் பண்ணால அந்த மெசேஜ் 2 பேரு, சிச்சி இதெல்லாம் ஃபார்வர்ட் பண்ண வேண்டாம்டா, டெலீட் பண்றான்ட்டு போயிட்டு துணி போட்டு மூடினால அவனை ஆசீர்வதிச்சிட்டாரு. இவ்வளவே நீங்கள் ஃபார்வர்ட் பண்ற மெசேஜுக்கும் டெலீட் பண்ற மெசேஜுக்கும் கிடைக்கிற கிரெடிட்ஸ். ஒருத்தனுடையதான பாவத்தையோ ஒருத்தனை பத்தி தூஷிக்கிறதையோ, அது விசுவாசியோ, நான் வெறும் ஊழியக்காரன் சொல்லல, சக விசுவாசியோ செய்யும் போது வெரி கேர்ஃபுல். சபைக்குள்ள ஏதோ ஒரு விசுவாசியோட பையனோ பொண்ணோ ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, அந்த பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணுவீங்களா, இல்ல அதை எடுத்துக்கிட்டு சபை முழுக்க பரப்புவீங்களா?
சபையில ஒரு தப்பு நடக்குது, யாரோ ஒருத்தர் வாழ்க்கையில் ஏதோ நடந்துருச்சு. ஒரு தப்பு செய்யாதவங்க யாரும் இல்லை, அதான் திருப்பி சொல்வேன், தப்பு செய்யாதவங்க யாரும் இல்லை, ஏதோ நடந்துருச்சு. இமிடியேட் நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? அதுக்காக உன் இருதயம் பரிதவிக்கணும். அதுதான் கிறிஸ்துவின் இருதயம். அதை தூஷிக்கிற தோணம் வருதுன்னா அது பிசாசின் இருதயம். இன்னொருத்தர்கிட்ட சொல்லி அதை கேவலப்படுத்தணும்னு நினைச்சினா அது பிசாசின் இருதயம். இல்ல, ஐயோ ஆண்டவரே இவங்களை காப்பாத்துங்க, அந்த சகோதரி உடஞ்சிடுவாங்களே, அந்த சகோதரன் உடஞ்சிடுவாரு, அந்த குடும்ப சபைக்கு வராம போயிடுமே, அப்பா அவங்களை நீ போட்டு முழங்கால் போட்டினா யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன்? அந்த குறிப்பிட்ட குடும்பம் கூட பார்க்காது. ஆனா பரலோகம் உன்னை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். இவனுக்கு இவ்வளவு நல்ல இருதயம் இருக்குன்னு கர்த்தர் உன் குடும்பத்தில் அந்த ஆசீர்வாதத்தை கட்டளையிட வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இயேசுகிட்ட ஒன்னே ஒன்று கத்துக்குங்க, நான் முடிச்சிடுறேன். தன்னை ஒருத்த மறுதளிச்சிட்டான், ஒரு தடவைக்கு 3 தடவை மறுதளிச்சுட்டு அடுத்து அவனை வர சொல்றாரு. அவன் வரான் பார்க்க அவரை. நீங்க போய் பாருங்க, ஒரு தடவை கூட ஏன் அப்படி செஞ்சேன்னு கேட்க மாட்டார். ஒரு தடவை கூட கேட்க மாட்டாரு. மறைமுகமாகவும் கேட்க மாட்டார், நேரடியாகவும் கேட்க மாட்டார். அவங்ககிட்ட கேட்பாரு, என் ஆடுகளை. எவ்வளவு பெரிய பொறுப்புக்கு திருப்பி கொடுக்குறாரு பாருங்க. அவன் நம்மளா தான் என்ன பண்ணுவான்? மறைமுகமாவது ஒரு குத்து குத்திடுவான் இல்லையா? மறைமுகமா என்ன செஞ்சிருவான்? குத்திடுவான். ஒரு பையன் தப்பு செய்யறான்னா அவன் ஏன் பையன் தப்பு செய்யறான்னு தான் பார்க்கணும். அவன் திருந்தணும் தான் நினைக்கணும். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வாலிப பிள்ளை பையன் ஒருத்தன் ஊழியத்துக்கு வந்த புதுசுல ஒரு தப்பு பண்ணிவிட்டான். ஒரு பாஸ்டர் கூப்பிட்டு என்ன சொன்னாரு, அந்த பையன் தப்பு பண்றான், அவனை இது பண்ணுங்க, அந்த பையனை அப்படி பண்ணுங்க என்ன சொன்னார். நான் சொன்னேன், அந்த வயசுல அவன் அந்த தப்பை தான் செய்வான். யார் செய்யல? அவனை திருப்பி உருவாக்கணுமா இல்ல அவனை கொல்லணுமா? நான் சொல்லுவேன், இன்னைக்கு அவன் திருமணமாகி பிள்ளைகளோட நல்ல ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அன்னைக்கு மட்டும் அவனை கொண்டு இருந்தோம்னா அவன் ஆண்டவரோட தூரம் போயிருப்பான். கிறிஸ்தவம் என்பது விழுந்தவனை கல்லெறிந்து கொள்ளுவதல்ல, விழுந்தவனை எழுந்து நிற்க பண்ணுவது. அதான் கிறிஸ்தவம். சபைக்குள்ள ஒருத்தர் கூட தூஷிக்கிறவளா இருக்கக்கூடாது. ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர்கிட்ட பேசாதீங்க. ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர்கிட்ட பேசுறீங்கன்னா நல்ல விஷயங்களை மட்டும் பேசுங்க. பைபிள் அதான் சொல்லுது, பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள். தூஷிக்கிறது பிசாசின் சுபாவம், அதை மன்னித்து மறப்பது கிறிஸ்துவின் சுபாவம். நீங்கள் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய் மாறணும். இல்லைன்னா அந்த சிங்கத்தினுடையதான ஆவி, அந்த கரடி, அந்த சிங்கம் உங்களை ஜெயிச்சிரும். காட்டு மிருகம் என்ன செஞ்சிடும்? ஜெயிச்சிரும். ஒருவேளை இது வரைக்கும் யாரையாவது அப்படி பேசி இருந்தீங்கன்னா, யாரை பத்தியாவது பேசி அவங்க இருதயத்தை புண்படுத்தி இருந்தீங்கன்னா, தைரியமா போய் மன்னிப்பு கேட்டுருங்க. அந்த மன்னிப்பு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் காப்பாத்திரும். இல்ல அவங்க செஞ்சது அப்படித்தான், எனக்கு தெரியும், அவங்க உண்மைதான் செஞ்சாங்க. ஆமா, அவங்க உண்மைதான் செஞ்சாங்க. ஆனா அதை பேசுற அதிகாரத்தை உங்ககிட்ட யாரும் கொடுக்கல. அவங்கள பத்தி பேசுற அதிகாரத்தை கர்த்தர் யாருக்கும் கொடுக்கல. உங்களுக்கு கொடுத்த அதிகாரம் என்பது இன்னொருத்தருக்காக ஜெபிக்கிற அதிகாரம் மட்டும்தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். ஏந்திரிக்கலாமா நம்ம தேவ சமூகத்துல? இந்த காட்டு மிருகங்களை ஜெயிக்கிறது தான் கர்த்தருடையதான திட்டம். ஆரம்பத்திலிருந்து அந்த மிருகம் முதலாம் ஆதாமை ஜெயிச்சிருச்சு. அதனாலதான் ஆண்டவர் முதல்ல காட்டு மிருகத்தை ஜெயிச்சுட்டு ஊருக்குள்ள வருவார். உங்களுக்கு எனக்கும் அதே பொறுப்பு இருக்கு. நம்மளை சுத்திலும் நிறைய காட்டு மிருகங்களுடைய ஆவிகள் சுத்திக்கிட்டு இருக்கு. சர்பத்தின் சுபாவம் உடையவர் இருப்பாங்க, சிங்கத்தின் சுபாவம் உடையவர் இருப்பாங்க, கரடியின் சுபாவம் உடையவங்க இருப்பாங்க, நரிகளும் குழி நரிகள் சுபாவம் உள்ளவங்க இருப்பாங்க. வசனம் சொல்லுது உன்னத பாட்டுல, தோட்டத்து காய்கள் பிஞ்சும் பழமா இருக்கிறது, நரிகளையும் குழி நரிகளையும் பிடிங்கள். அப்படி ஒண்ணு இருக்கு. ஓநாய்கள் இருக்கு, பைபிள்ல இருக்கு. இன்னும் இத்தனை மிருகம் இருக்கு. கடைசியா பாதாளத்திலிருந்து ஏறி வருகிற மிருகம் இருக்கு, அந்தி கிறிஸ்துவின் ஆவி இருக்கு. இத்தனை மிருகங்களை வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நம்ம இந்த 2 மிருகங்களுக்கு தான் பார்க்கிறோம். இந்த சுபாவங்கள் நமக்குள்ள இருக்கக்கூடாது. உங்கள் குடும்பத்தை பத்திரமா பார்த்துக்கொள்ளுங்க. சர்வத்தினுடையதான உபதேசங்கள் வீட்டுக்குள்ளே வராதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. 2வது, பெருமையானவைகளையும் தூஷிக்கிற வாய் நமக்கு வேண்டாம். தாழ்மையானதும் அடுத்தவரை ஆசீர்வதிக்கிற வாய் இருந்தா போதும். தாழ்மையா பேசுங்க. யாரை பத்தியும் தேவையில்லாததை பேசவே பேசாதீங்க. நீ என்ன இன்னைக்கு விதைக்கிறையோ நாளைக்கு அது உனக்கு விதையும், முளைக்கும். ஒப்பு கொடுப்போமா? சபை கர்த்தருக்கு முன்பாக ஆண்டவர் சொல்றார் ஏசாயா 5:2, மகா செழிப்பான மேட்டிலே எனக்கு ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அந்த மாதிரி நம்முடைய சபை நல்ல மேட்ல இருக்கிற சபையா, அநேகருக்கு முன்மாதிரி சபையா, அநேகர் வந்து பார்த்து இந்த ஐக்கியம், இந்த அன்பு, இந்த சமாதானம், இந்த சந்தோஷம் எங்கேயுமே இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மேட்டில் இருக்கிற சபையா மாறிடணும். வந்துட்டு ஒருத்த பின்மாற்றம் அடையக்கூடாது.
அங்க இருக்கிற விசுவாசிங்க எல்லாம் ரொம்ப மோசம், அடுத்தவங்களை பத்தி பேசுறாங்க, எங்க குடும்பத்தை பத்தி பேசுனாங்கன்னு போயிடவே கூடாது. அது நீங்க இடரல் உண்டாக்குறது. கர்த்தர் சொல்றாரு, இடரல் உண்டாக்குறவனுக்கு எந்திர கல்லு. ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்துல? நல்ல தகப்பனே, எங்கள் சபை உமக்கு முன்பாக இருக்கிறது ஆண்டவரே. எங்கள் சபை உமக்கு முன்பாக கற்புள்ள கன்னிகையாக, கரை திரையற்ற மனவாட்டி சபையாக, தேவனுக்கென்று நியமிக்கப்பட்ட சபையாக, சத்தியத்துக்கு ஆதாரம் தூணுமான சபையாக நிற்க கிருபை பாராட்டும். ஆசீர்வதியும் எங்கள் சபை விசுவாசிகள் அத்தனை பேரும் பவுல் சொல்லுகிறது போல ஆண்டவரே, உங்களை நாங்கள் மாதிரிகளாய் வைத்து போகிறோம் என்று சொல்லபடி இந்த பட்டணத்துக்கே எங்கள் விசுவாசிகள் மாதிரிகளாக இருக்கட்டும். மாதிரிகளாக எங்கள் விசுவாசிகளை பார்க்கிறவர்கள், இது இந்த சபையின் விசுவாசி, கர்த்தருடைய சுபாவம் வெளிப்படுத்துன்னு சொல்ற அளவுக்கு மாதிரிகளாக மாறட்டும். கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.